தமிழ்நாட்டில் பார்க்கும்போது லாக்அப் டெத்ஸ் மட்டும் இல்லை, வரதட்சணை கொடுமைனாலே பல பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வரதட்சணை வாங்குறது மட்டும் இருக்குல்ல, கொடுக்குறதும் ஒரு தவறு தான், ஒரு குற்றம் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஆசைகள் தூண்டி விட்டுட்டு பெண்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து நாங்கள் வரதட்சணை கொடுக்க போறோம், என் பொண்ணுக்கு தானே நான் கொடுக்குறேன், வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு. நீங்க உங்க பெண் ஒரு ஒரு குழந்தைய வந்து நீங்க பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு தன்னுடைய அங்கம் அது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கட்டி கொடுக்கும்போது எது இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு உங்க வீட்லயே வச்சு கொடுங்க, அவளுக்கு அவ பேர்ல தனியா வைங்க. ஆனா வண்டி கொடுக்குறதும், நகை கொடுக்குறதும், ஒரு பியூரோ கொடுக்குறதும், நான் இது கொடுத்தேன் அது கொடுத்தேன் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஐ திங்க் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ பெற்றோர்கள் கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க பெண் நல்லா வாழணும்னா இந்த வரதட்சணை கொடுக்குறதோ இல்ல வரதட்சணை பேர் வரலைன்னாலும் நான் ஆசையா கொடுக்குறேன் அதுவும் வேண்டாம். எது இருந்தாலும் உங்க வீட்டுல, ஏன்னா பெண் கட்டி கொடுத்ததுனால உங்க மகள் இல்லாம ஆயிட முடியாது. எப்போ வேணாலும் உங்க வீட்டுக்கு திரும்பி வரலாம். உங்க மகள் தான் அவ என்னைக்குமே இருப்பா. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இல்லை, பண்ணாதீங்க. இந்த மாதிரி எனக்கு யாராவது ஒரு முறையாவது உங்க பொண்ணுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படி கேட்டாக்கா அப்படி ஒரு குடும்பத்திலே உங்க பொண்ணு கட்டி கொடுக்காதீங்க. நிகிதா பற்றி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அவங்க வந்து ஏற்கனவே அவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு, வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்திருக்கிறார்கள், திருமண மோசடியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள், இப்போ அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா? எல்லா சிறப்பு படையும் வந்து நீங்க கலைச்சிட்டீங்க, இதுக்கு ஒரு சிறப்பு படை அமைங்க. இதுக்கு வந்து சிபிசிஐடி விசாரணையிலிருந்து இப்போ வந்து சிபிஐக்கு போயிருக்கு. நிகிதான்றவங்க வந்து எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழலை, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸு குடும்பம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த வரதட்சணை கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. இதே சித்திரவதையெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவித்து அந்த குடும்பத்து மேலெல்லாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் வேலை வாங்கி தரதா விஷயம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.